அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு நேரம் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொரு நேரம் வேற மாதிரி இருப்பாங்க. இல்ல ஒருத்தவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னொருத்தவங்க கிட்ட வேற மாதிரி பேசுவாங்க. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ட்ரூ ஆத்தென்டிக் செல்ஃப் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த டாக்ஸிக் பிஹேவியருக்கு காரணம் என்ன? வாட் இஸ் த காசஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி அப்நார்மல் பிஹேவியர் வந்து பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சில பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ்குள்ள வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் ஆர் பிபிடின்னு சொல்லுவாங்க, பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். அடுத்தது இது வந்து ஃபேமிலியில் பிளே அவுட் ஆகும். சின்ஸ் அவர் சொசைட்டி, த இந்தியன் சொசைட்டி இஸ் மோர் ஆஃப் மேல் ஷாவினிஸ்டிக் அண்ட் பேட்ரியாக்கல் சொசைட்டி. ஸோ பேட்ரியாக்கி இன்னை வரைக்குமே இப்பத்தி ஜென்ரேஷன் வரைக்குமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எந்த ஃபேமிலியில விமன் சப்ரெஷன் அப்படின்றத நீங்க நோட்டீஸ் பண்றீங்களோ அந்த ஃபேமிலியில அப்நார்மல் ட்ரேட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்க செய்யும். அண்ட் அந்த ஃபேமிலி டீஸ்டெபிளைஸ் ஆகிறதையும் நீங்க பார்க்க முடியும். ஸோ விமன் சப்ரெஷன் எப்படி லிங்க் ஆகும் அப்படின்னா மேனிப்புலேஷன், கேஸ் லைட்டிங் அண்ட் இமோஷனல் பிளாக்மெயில், சிம்பிளி பிகாஸ் த விமன் வாண்ட்ஸ் ஹர் வாய்ஸ் டு கம் அவுட். ஸோ சப்ரெஷன் அவங்களுக்குள்ள இருக்கிற டாக்ஸிசிட்டியை வெளியே எடுத்துட்டு வரும். அதுக்காக நான் விமனை பிளேம் பண்ணல. ஐ ஆம் ஜஸ்ட் டெல்லிங் இட் இஸ் அ சொசைட்டல் சிச்சுவேஷன். அடுத்தது பாவர்ட்டி அண்ட் எக்கனாமிக் கண்டிஷனிங். ஒரு குடும்பம் ஏழ்மையில சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு உண்டான எல்லா பிஹேவியரும் மாறிடும். கண்டிப்பா அது அவங்களுக்கு ஒரு மென்டல் பிரேக் டவுன் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லையும் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலி அப்லிஃப்ட் ஆகலை அப்படின்னா அதோட அடுத்த ஜென்ரேஷன் சஃபர் ஆவாங்க. ஸோ நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பட் மென்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸும் கண்டினியூ ஆகும். அண்ட் ஆஸ் பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களோட இமோஷன்ஸை அவங்க வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஏக்கம் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஆனால் ரொம்ப ஹார்ஷாக ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பாங்க. இந்த ஹார்ஷ் பிஹேவியரை குழந்தைங்க கற்றுப்பாங்க அண்ட் அதை எக்ஸ்பிளிசிட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. A lot of times toxic behavior is a learned or a conditioned behavior. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டாக்ஸிக் பிஹேவியருக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத பற்றி பேசினது தான். இதையும் தாண்டி சில இண்டிவிஜுவல் ரீசன்ஸ் கூட இருக்கலாம். ஒரு பர்சன் இதனால தான் டாக்ஸிக்காக இருக்காங்கன்னு ஷுவராக நம்ம சொல்ல முடியாது. until and unless there is a proper intervention and diagnosis that is being done. இந்த டாக்ஸிக் பிஹேவியர் ஃபாலோ பண்ணுற பீப்புள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஓகேங்களா? ஸோ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, காசஸ் என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது நம்ம எப்படி சேஃப் கார்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான்.